guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வளர்றேன்னு என்ன ஆரம்பமே எனக்கு சேனல் இது. ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரில் நம்ம வந்து பெஸ்ட் டெக் காம்பினேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமனு, பார்ட் 1 ஃபுல்லாக மிக்சடு யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேர்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல் கிளம்பியிருப்பேன். அதே மாதிரி நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என் பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்கல என்னன்னு போய் பாருங்க. நம்ம மிக்சடு மீன்ஸ் இப்போ வந்து லெஜெண்டரி, ரேர், எப்பிக் எல்லாமே கலந்துருக்கும். இதில் வந்து காமன்னா அந்த டெக்கு ஃபுல்லாகவே காமன் கேரக்டர்ஸு. அந்த மிக்சடும் காமனையும் யூஸ் பண்ணி நான் புரட்டி எடுத்த எனிமீஸை ஒருத்தனையும் விடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, காமனோட ரேர் ஒரு படி மேலே தானே. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, போட்டு பொழந்தெடுத்துட்டானுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இது என்னோடய செகண்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு ட்ரை நான் ஒரு மேட்ச்சை போட்டால் என்னால் நிற்கவே முடியல. அந்தாட்டி அடிச்சு அவுட்டே பண்ணிட்டானுங்க, டிஃபீட் ஆகிட்டேன். இப்போ இன்னொரு மேட்ச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் அடித்தோம், அதுக்குள்ளே என் பேச பாருங்கள் புரிச்சு எடுக்கிறானுங்க. இத்தனைக்கும் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வந்து 1400 நான் 1200. இருந்தாலும் பாருங்கள் எப்படி போட்டு பிரித்து எடுக்கிறானுங்கன்னு. நான் டக்குன்னு டிஜே குஷரா மாதிரி தான் இங்கே ஓலி வேறு நிற்கிது. சரி அடிப்போன் அடித்தா எல்லாம் செவத்தில் போட்டு போகுது ஏன் நேரத்துக்குன்னு. ஏன் அதை போடுறான்னு அதை விரட்டிக்கிட்டே போய்ட்டு துரத்தி அடிச்சு அடின்னு மூச்சு கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சினாபி வந்து ஒரே ஓடு இதை முடிச்சு விட்டேன். சினாபியும் ஓலியும் சேர்ந்து நான் அந்த பவரை போடலான்னு பார்க்கக்குள்ளே என்னை முடிச்சு விட்டானுங்க. சங்கட்ட சோதனைப்படுத்திட்டானுங்க கைஸ். நான் டக்குன்னு டிஃபென்ஸ் போடணும்னு சொல்லிட்டு கிங்ஸ் எடுத்தா இவங்க மேலே என்னமோ எவ்வளோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, ஐயோ 2 பக்கம் முடிச்சு விட்டாங்க, இன்னும் ஒன்று சீ மட்டும்தான் இருக்குன்னு. நான் மட்டும் நேரம் இங்கே ஏறலைன்னா அவ்வளோதான், மேட்ச் எப்போயும் முடிஞ்சிருக்கும். நான் நல்ல வேலை கிங்ஸ் இருந்ததுனால இந்த பவரை போட்டு ஒரு வழியாக அடிச்சு விட்டேன். நான் தான் சொன்னேன், இந்த போன வீடியோவே சொல்லியிருப்பேன் கைஸ், இந்த கிங்ஸ் வந்து கேம்ப் கேரக்டர். ஆனால் நீங்கள் அட்டாக் யூஸ் பண்ணலாம், டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சென்ட்ரு யூஸ் பண்ணலாம், ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாங்க. ஒயில்டு கார்டு கேரக்டர் மாதிரி ஏப் சூட்ருக்கிறதுனால இங்கே போட்டு அழுத்தி இதை வந்து 300 கொண்டு வந்துடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடித்து என்னையோட கீழே இறக்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 340னா அவங்க 320 அப்படி கொண்டு வந்துட்டானுங்க. பார்த்தீங்கன்னா 3 எனக்கு தான் சீக்கிரம் இறங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் 140, அவங்க 180. கடைசியில் இந்த ஸ்லோ மோஷன் ஆகிறப்ப ஏப் சூட்டு முடித்தேன் பாருங்க, 52-0 வின் பண்ணுங்க. உசுரை கொடுத்து இவ்வளோ வின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகவாவது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செய்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, see you.